ஃப்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம்பா. எங்க அண்ணன் விஜய் அண்ணா இன்னைக்கு அந்த மகளிருக்கான வாக்குறுதிகள் அள்ளி தெளிச்சு விட்டுருக்காரு. நிறைய நல்ல நல்ல வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. அது எல்லாமே ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்பாதீங்க. நிறைய புது வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் பாராட்டக்கூடிய ஒண்ணுதான். அதுல ஒரு 4 வாக்குறுதியை மட்டும் எடுத்து நம்ம பாக்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல முக்கியமா சொல்ல வேண்டிய ஒண்ணு. ஏன் அந்த 4 வாக்குறுதி அப்படின்னா, முதல்ல அவர் படைச்ச அந்த பிரம்மாண்டமான, அதுவும் கொள்கை தலைவரா வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரை அதை முன்னிலைப்படுத்தி அவர் பேர்லயே வச்சிருக்கக்கூடிய ஒரு படைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி அது. வேலுநாட்சி, பெண்களுக்காக வேலுநாட்சியார் படை உருவாக்கப்படும், பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அப்படின்னு. இங்க பெண்கள் எதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாலியல் தொல்லைகள் இங்க ஏகப்பட்டது அதிகமா இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கம்மியா இருக்கு. அதை தாண்டி வரதட்சணை கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. இப்படியே ஒவ்வொரு விதமான முறையில பெண்கள் இங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த வக்கரம் பிடிச்ச ஆண்களால தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி பாதிக்கப்படுற இந்த பெண்களுக்கு பாதுகாப்பா இவர் ஒரு படை அமைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, இவரு மட்டும் கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் பெண்கள் பாதுகாப்புக்கு பிங்க் பெட்ரோல் விடுவீங்க, பிங்க் பஸ் விடுவீங்க, இப்படி ஏகப்பட்டது பண்ணுவீங்களா? ஆனா யாரால பாதிக்கப்படுறான்? ஒரு ஆணால பாதிக்கப்படுறான். ஏன் ஆண் ஏன் போய் ஒருத்தர் பெண்ணை அந்த மாதிரி தவறான முறையில ஏன் அணுகிறான்? அவன் முழுக்க அப்படி வளரும் போதே அப்படிதான் வளர்ந்தானா? பிறக்கும் போதே அப்படிதான் பிறந்தானா? அப்ப இல்ல, அவனுக்கு இந்த ஆண் சமந்த சமூகம் ஒண்ணு கற்பிச்சுருக்கு. என்னன்னு, இப்ப பொண்ணுன்றவா நமக்கானவா அப்படின்னு இவர் படம் முத கொண்டு, நான் பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், புடவை கட்டிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, புடவை கட்டினா கையெத்து கும்பிடணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சொல்லி இருக்காரு. அதுக்காக நீங்க நீங்க அறகுறையா தான் ட்ரெஸ் போட்டுன்னு வரணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுன்னு வரட்டும், அது உங்களுக்கு என்ன வேலை அப்படின்றது இது குறித்து நான் பேசுறது. ஆனா இவர் போட்டிருக்கூடிய அந்த படை இருக்குல்ல, அந்த படை அப்படியே துப்புற அழிச்சிருங்க. அது தேவைப்படாது. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு வருவேன். ஒரு பேசினாரு மாஸ்டர் படத்துல, அப்படியே சரியான டைலாக் அது. அதுக்கெல்லாம் சில்லறைய செலுத்தர ஊட்டம் பண்ணி அந்த டைலாக பேசும் போதெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் தான் ஒரு ட்ரெஸ், ஏகப்பட்ட பேர் சொல்றது ட்ரெஸ் அப்படின்னு இவர் தான் டைலாக் பேசுவார். இந்த டைலாக பேச தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் அந்த நடைமுறையில கொண்டு வரல நான் கேக்குறேன். இப்ப பெண்கள் பாதுகாப்பு பண்ணனா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல ஆண்களுக்கு எப்படி ஒரு பெண்ணை தொடணும், எப்படி அணுகணும் ஒரு பெண் கிட்ட அப்படின்றத நீங்க சொல்லி தரணும். இதுதான் சரியா இருந்திருக்கும். நீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு, இன்னும் பேருந்துல பயணிக்கிற பெண்கள் பாதுகாப்புக்கு பட்டன் அமைக்கப்படும். ஐயா, அந்த பட்டன் எல்லாம் இப்ப வந்துருச்சு, இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு வந்துருச்சு. சரி, இன்னும் பல்வேறு இடங்கள்ல வரல, அதை மேம்படுத்தி தருவீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையில நாங்க தாராளமா பாராட்டுறோம், வரவேற்கிறோம். இன்னமும் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரால பாதிக்கப்படுறா? ஒரு ஆணால. அந்த ஆண் ஏன் அப்படி பண்றான்? அவனுக்கு இது வரைக்கும் பெண் நம்ம உடைமை, பெண் ஒரு பொருள், அவளை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த சமூகம், இப்படியே வளர்த்த இந்த சமூகம் இருக்குல்ல, இந்த சமூகத்துக்கு எதிரா அந்த ஆண்களுக்கு ஒரு பெண்ணுனா இப்படிதான் பார்க்கணும், ஆண்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்படும், எப்படி ஒரு பெண் கிட்ட அணுகணும் அப்படின்னு வகுப்புகள் எடுக்கப்படும் அப்படின்னு போட. அப்ப ஆண்கள் ஓட்ட கவர முடியாது. பாதுகாப்பு தருவன்னா ஆண்கள் ஓட்டியும், ஆண்னா பெண்கள் பாதுகாப்பா தான் இருக்கணும், இப்படி ஒரு மென்டாலிட்டிக்கு இருக்கிறவங்க பிடிச்சிடலாம். இன்னொரு பக்கம் பெண்களுக்கான இடத்தையும் பிடிச்சிடலாம், இப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான். ஆனா படத்துல மட்டும் போயிட்டு ஒரு பெண்ணை எப்படி தொடணும்னு சொல்லி கொடுங்க, நீங்க தான் டைலாக் பேசுவீங்க. அந்த பேசிக் சென்ஸ் எழுதி கொடுத்து விட்டுட்டு நீங்க இந்த ஒரு பேசிக் சென்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னா இது சரியா இருந்திருக்கும். அந்த திட்டங்களை நீங்க வகுத்திருந்தா இது சரியா இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் பெண்களுக்கு இவர் பேசும்போது ஒரு இடையில ஒரு மேட்டர் சொன்னாரு, இது வரைக்கும் விஜய் இதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொன்னீங்களே, ஏக்கு போடுற மேட்டர் வச்சு நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப நீ கஷ்டப்படுறேன்னு சொல்ற அதே இடத்துல தவறான தகவலை நம்ம ஆளுங்க பரப்புறீங்க. அப்படி எதுவும் பண்ணாதீங்க, ஆபாச வார்த்தைகள்ல பேசுறீங்க, அப்படி பேசாதீங்கன்னு சொல்ல தைரியம் திராணி இருக்கா? உன் தொண்டர்கள் தானே, நீ சரி பண்ணு. இப்ப இது வரைக்கும் பண்ணதுக்கு பேர் என்ன? அந்த வேலு நாச்சியார் படம் இவங்களை பிடிச்சிருமா? இவங்க மனைவியே ஒருத்தவங்க இந்த நாள் வரைக்கும் டைவர்ஸ் ஒன்னும் கொடுக்கப்படல, அது வரைக்கும் அவங்க மனைவிதான்.
அவங்களுக்கு இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க. என்னை வந்து வீட்டுல தங்க வைக்க மாட்டாரு, தங்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு. இது அவங்க பர்சனல் விஷயம், நம்ம இதுக்குள்ள அதை கொண்டு வர வேணாம், மக்களுக்கான பிரச்சனையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு அவரே இன்னைக்கு சொல்லிட்டாரு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாலும் நீங்க என்ன பாத்துக்கலாம் சொல்றீங்க? இங்க நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி, எப்பா நீ பண்ண அநீதி விட்டுரு, பொது மத்தியில உன் தொண்டர்கள், உன் ரசிகர்கள், உன் விச்சர் வாரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பண்ண அநீதியை நீங்க என்ன தட்டி கேட்டீங்க? நீங்க என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு தரீங்க? நீங்க யார் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு தருது? ஆண்களுக்கு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லி கொடுங்க. இது நான் எங்க இருந்தோ போய் எடுத்துட்டு வரல. இப்ப மாஸ்டர் படத்துல உங்க பட டயலாக், உங்க வாயிலிருந்து வந்த டயலாக் தான். அத முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அது போதும். இது அடுத்த ஒரு திட்டம் ஒண்ணு சொன்னாரு, அண்ணன் சீர் திட்டம். திருமணம் ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு பவுன் தங்க கொடுப்பேன், பட்டு புடவை கொடுப்பேன். அது என்ன சீர் கொடுக்கறது? சீர் கொடுக்கறது அப்படின்னா ஏதோ ஒரு கட்டமைப்புல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அது வரதட்சணைன்ற ஒரு பங்குக்குள்ள வருது. இந்த தாலிக்கு தங்கன்ற ஒரு திட்டம் எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு, அதெல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மேலும் நீங்க தரீங்க, அதை தொடர்ந்து நீடிக்கிறீங்க, அதெல்லாம் வரவேற்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வரதட்சணைய துப்புர அழிச்சிருவேன். யாராச்சும் சீருன்ற பேர்லயோ மத்த பேர்லயோ வரதட்சணை கேட்டாங்க, அதுல ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து இன்னைக்கு நான் தொடர்ந்து வழக்கு போடப்படும், அதுக்கு உடனே விசாரணை அமைக்கப்படும், அவங்க உடனே தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களால பண்ண முடியுமா? ஏன்னா இந்த வரதட்சணை எடுத்துனா அது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் வந்து நீதியா இருக்கும். என்ன இதே சீரு தரப்படும் சொன்னா அந்த பெண்ணுக்கும் வந்துடும், பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கிக்கலாம், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஓட்டு வாங்கிக்கலான்ற ஐடியாவா? இல்ல இந்த ஐடியாவை தான் வந்து எழுதி தராங்களா? உங்களுக்கு எழுதி தரவீங்க அந்த வரதட்சணைன்ற வார்த்தையா உங்களதுல இருந்து வரல? வரதட்சணை கொடுமையால இன்னைக்கும் வெளியில தெரிஞ்சு சமீபத்துல ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, புயல் ஏரியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, அடுத்து வெறும் கொடுமையால தூக்கு மாட்டிக்கிச்சு. இப்ப இவ்வளவு சூழல் நடந்துச்சு இல்ல? அப்ப இந்த மாதிரியான திட்டங்களை நீங்க ஏன் கொண்டு வர மாட்டீங்க? நீங்க ஒரு பெரும் மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பா தானே நாங்க உங்களை பார்த்தோம், இதெல்லாம் கொண்டு வருவீங்கன்னு தானே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நாங்க இருந்தோம். அப்ப இதை பண்ண மாட்டீங்கன்னா வேற என்ன நீங்க பண்ணுவீங்க? இன்னும் இவங்களை மாதிரியே இந்த பூசி மொழிகிட்டு இதே வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. சிலிண்டர் அடுத்த மேட்ரு, எவ்வளவு அருமையான திட்டம், தாராளமா வரவேற்கலாம். 6 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்துல விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த மேட்ரு தெரியும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து இவங்க கொடுத்த திட்டங்களை என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க, அதுல 1 2 வரல, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணாம இருக்காங்கன்றது வரைக்கும் இதெல்லாம் இது வரைக்கும் இருந்த ஒரு உண்மை. ஆனா தலைவர் விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் கேஸ் மானியத்துக்கு 100 ரூபாய் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம், கொடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு எப்படி அந்த திட்டத்தை கொடுத்தீங்க அப்படின்ட்டு. இப்ப இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வருதா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வருதா சார் கேஸ்ன்றது? சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி ஒரு நிறுவனம் அமைக்க போறீங்களா? இந்த கேஸுக்கான திட்டம் ஏன்னா நல்ல மேட்ரு, இதை வரவேற்கணும். ஆனா அது எப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும், இதை வச்சு நான் உங்களுக்கு ஓட்டு போறேன். ஏன்னா கேஸ் விலை இன்னைக்கு உச்சத்தை தொற்றுக்கு, வாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. இடையில கொஞ்சம் இறங்கிச்சு, ஆனா அது போதுமான அளவா? ஏன்னா வாங்கும் போது 400 ரூபாய்ல இருந்துச்சு, 1500 2000 ரூபாய் வரைக்கும் போய் வந்துருச்சு. இப்ப திடீர்னு ஏறி இருக்கு, இன்னைக்கு 60 ரூபாய் ஏறி இருக்கு. அதை பார்த்துட்டு காலைல ஆட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதோடைய வரையறை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் ஓட்டு உங்களுக்கு தான், என் குடும்பத்துல இருக்கிற எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க தான் சொன்னீங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தாண்டி நீங்க இங்க ஒண்ணு பண்ண போறீங்க அப்படின்னா மிகப்பெரிய கட்டமைப்பு அது. அதை வரவேற்கணும். அதை வரவேற்கணும்னா நான் உங்களுக்கு ஓட்டு போடணும். நான் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்க அதை எப்படி பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எதன் அடிப்படையில் அது வரப்போகுது? ஏதாச்சும் ஒரு இதுல தனியா யாருக்கோ இன்டர்வியூ கொடுக்கறதெல்லாம் வேற சொல்லியிருக்கீங்களா? அது பொருளையா என்னன்னு தெரியல, நம்ம எம்ஜி அண்ணனுக்கு எல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிறீங்களா? அது உண்மை என்னன்னு தெரியல. கொடுத்தீங்கன்னா அதுலயாச்சும் விளக்கம் கொடுங்க. எனக்கு 6 சிலிண்டர் வருஷத்துக்கு தேவைப்பா, அது விலையேற்றம் ஆச்சு, அதுக்காகவாச்சும் நீங்க கொடுத்தாகணும். என்ன வேணும்? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாதுகாப்பு வேண்டாம், உதவித்தொகை எதுவும் வேண்டாம், வேண்டும் வேண்டும் நீதி மட்டுமே வேண்டும். அதாவது இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, யார் என்ன வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்களோ, இவர் அண்ணன் எல்லா மகளிருக்கும் வந்து இலவசமா பேருந்து
கொடுத்துருவேன், எல்லா பஸ்லயும் போலாம். இது வரைக்கும் ஒயிட் போர்ட்ல மட்டும் போலாம்னு இருந்துச்சு, இப்ப பிங்க் பஸ் விட்டு அதுல மட்டும் போலாம்னு இருந்துச்சு. இப்ப அதை அப்படியே மாத்தி என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா மகளிரும் போலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த எல்லா மகளிரும் போறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐயா நீ என்ன மகளிர் போலான்றது, எங்க ஐயா எடப்பாடி இருக்காருல்ல, அவர் ஆண்களும் போலாம் பெண்களும் போலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒருவேளை நீங்க நினைச்ச பாயிண்ட் அங்க லீக் ஆயிருச்சா, இல்ல உள்ள இருந்த சதிகாரங்க தூக்கி அவங்க கூட்டணி கால் பண்ணி சொல்லிட்டாங்களா? நீங்க போன இதுல சொன்னீங்களே தஞ்சாவூர்ல, இப்ப மாத்தி மாத்தி ஆண்டுலன்னு பார்த்தா இவன் குறுக்கு வரானு. அப்படியே இது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு திட்டத்தை கடைசியா ஒரு திட்டத்தை வச்சிடுறேன். என்னன்னா 2500 60 வயசுக்கு மேலான ஒருத்தவங்களுக்கு தரதா சொல்லியது, பெண்களுக்கு தரதா சொல்லியிருக்காரு. எனக்கு பெரிய டவுட்டு, நீங்க வந்தா எங்க வீட்டுல எங்க அம்மாக்கு எல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேல ஆகல, அதுக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் இருக்குது. அப்ப எங்க வீட்டுல யாருக்கும் வராதா? எனக்கு டவுட். ஏன்னா எங்க வீட்டுல யாரும் 60 வயசுக்கு மேல இல்ல. 60 வயசுக்கு மேல இருந்தா அவங்களுக்கு வரும். அதுவும் ஸ்டாலின் அவர்களே இப்ப 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே சொல்லிட்டாரு நான் 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த 2 பேரை தாண்டி 2500 ரூபாய்க்கு நான் ஓட்டு போடணும். ஆனா அந்த 2500 ரூபாய் ஓட்டுக்கு எங்க வீட்டுல 60 வயசுக்கு மேல யாரும் இல்லையே. ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் அந்த 1000 ரூபான்றது ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு குடும்பம் சார்ந்து இல்லைனாலும் எங்க அம்மா தனிப்பட்ட முறையில செலவு பண்ணணும் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில ஏதோ அவங்களுக்கு தேவை இருக்குன்னா அதுக்கு அது உதவி நிறுச்சு, அடிப்படை தேவைகளுக்கு உதவி நிறுச்சு. அந்த உதவியே வருமா இல்லையான்றது தொடருமா இல்லையான்றது 2வது பட்சம். ஆனா அந்த 2500 ரூபாய் கொடுக்குறேன்றீங்கல்ல, இப்ப எனக்கு வராம போயிடுது, நான் உங்களுக்கு ஓட்டு போடணுமா வேணாமா அப்படின்றது நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா யாருக்கான திட்டமா நீங்க கொண்டு வரீங்கன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடிப்படையில பாதிக்கப்படுற ஒருத்தனுக்கு, தேவைப்படுற ஒருத்தனை விட்டுட்டு 60 வயசுல இருக்கவங்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்ல கிடையாது. 60 வயசுக்கு மேல இருக்கிற யாருக்கு தேவைன்றது ரொம்ப முக்கியம். பொருளாதார அடிப்படையில ரொம்ப கீழ்மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இது உரிமை தொகையா இருக்கும். இலவசங்களை வேணாம் நீங்களே சொல்லுவீங்க, அதே இலவசங்களை தூக்கி நீங்களே கொடுப்பீங்க. 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2000 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுங்க, ஆனா நீதிக்காக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? நிதி கொடுக்குற வேலையை தான் பாக்குறீங்க. இதே கவர்ச்சி திட்டங்களை தான் நீங்க கொண்டு வரீங்க. இப்படி கவர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதை தாண்டி இன்னும் சில நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கீங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது, அதை மென்மேலும் படுத்தி தொடருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த திட்டங்கள் ரொம்ப அடிப்படையான திட்டங்கள், ரொம்ப தேவையான திட்டங்கள், நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய திட்டங்கள். அப்படிப்பட்ட திட்டங்களை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமா எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தான். உங்க ஓட்டு யாருக்கு, இந்த திட்டங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.